ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வில்லேஜ் சைடில் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் எப்படி கொண்டாடுவோன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா மாட்டை எல்லாம் குளிப்பாட்டி அதுக்கு கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து அதை தயார் பண்ணிகிட்ருக்குறான் மாட்டு பொங்கலுக்காக. ஸோ இதுதான் இங்கே தோட்டம். இது எங்கள் வீட்டோட குட்டி கண்ணுக்குட்டி ரீசெண்டாக போட்டது. மீன்மேல் நாங்கள் பார்த்திங்கன்னா பட்டி குழம்பு பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து நாட்டுக்காய்கள் போட்டு பருப்பு பீன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நாங்கள் இங்கே 5 காய் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நான் கூட கொஞ்சம் பருப்பு மொச்சக்கொட்டையும் சேர்த்துருக்கேன். நானும் அத்தையும் சமைச்சிட்டு இருந்தோம். அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வியன் தூங்கிட்டு இருந்ததுனால முக்கால்வாசி கிச்சன் ஒர்க்கை கடகடன்னு முடிச்சிட்டோம். ஸோ சாயந்தரம் 4 மணி போல் பொங்கல் வைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்ட்டு அம்மாவும் தம்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் வியன் எழுந்ததும் அவனை ஃபீட் பண்ணிவிட்டு அவனை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அத்தையும் ரெடி ஆகிட்டோம். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30-5 இருக்கும். இந்த டைமில் அவனும் ஜாலியாக வந்து பொங்கல் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான் வைக்கிறத. இது வியனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொங்கல். எங்களுக்கு பொங்கல் இல்லாததுனால வந்து அப்பா அம்மா ஹோமில் தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பா சந்திரவோட தம்பி, அதுக்கப்புறம் அத்தையும் வந்திருந்தாங்க மதியமே. யூஸ்வலாக நாங்கள் பொங்கல் தான் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். அது மாட்டு பொங்கல் பட்டி பொங்கல் அன்னைக்கு தெப்ப குளமெல்லாம் கட்டி பட்டியெல்லாம் கட்டி கொண்டாடுவோம். பட் இந்த டைம் வியன் இருக்கிறதுனால அவனுக்கே 2 ஆள் கரெக்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப பேசிக் லெவல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் பட்டி பொங்கல் கும்பிடுறதுக்காக. அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தூங்கி எழுந்திரிச்சதுனால அப்படியே எல்லாத்துக்கிட்டேயும் போயிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தான். ஸோ ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பொங்கல், அப்புறம் வந்து முன்னோர்களுக்கு ஒரு பொங்கல், பட்டி பொங்கல்னு சொல்லிட்டு. ஸோ எய்தர் ஒரு 3, 5 இல்லை 7 பொங்கல் கூட வைப்பாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4 பொங்கல் வச்சுருக்கோம். பட்டி சேர்த்ததுனால பட்டி பொங்கல் வந்து வைக்கல. ஸோ கார்த்தி அம்மாவும் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அப்பா விறகெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். இது வந்து ஆல்ரெடி 2 பொங்கல் வந்துருச்சு, இன்னும் 2 பொங்கல் வந்து வரணும். கார்த்தி வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஏங்கல் சொல்லிகிட்டு இருந்தான். இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கன்னிமார் சாமின்னு சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்காக வச்சது. பொங்கல் வந்ததும் நாங்கள் போய் பொங்கல் படைச்சி சாமிக்கு கும்பிட்டு வர நைட் ஆயிடுச்சு. இங்கே இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லேண்டில் கம்பு போட்டிருந்தாங்க. ஸோ கம்பு அறுவடை பண்ணி அது வந்து சாமி கும்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ மற்ற பூஜை ஜாமான், அப்புறம் வந்து விளக்கு மாவு, யூஸ்வலாக பட்டி கட்டினா விளக்கு எடுப்போம் பட்டி சுற்றி. அதெல்லாம் வந்து இந்த டைம் இல்லை. ஸோ சும்மா அப்படியே வச்சு சாமி கும்பிட்டோம். கரும்பு பொங்கல், அப்புறம் வந்து மஞ்சள் கொத்து வந்து வீட்லேயே போட்டிருந்தோம். ஸோ அதை பிடிங்கி வச்சு எல்லாமே தயார் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் சாமி கும்பிட்டுருந்தோம். இது வந்து தலைச்சேரி ஆடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நிலத்தில் வளர்த்த மாட்டாங்க, அதுக்காக தனியாக பரண் கட்டி அது மேலே விட்டு தான் வளர்த்தணும். இதுக்கு ஈரமெல்லாம் எதுவும் படாமல் வைக்கணும். அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பரண் அமைச்சு அது மேலே வந்து வளர்த்திட்ருக்காங்க. அப்பா ஒரு 5-6 ஆடு வச்சுருக்காரு. எல்லோரும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து வியன் குட்டியும் கூட்டிகிட்டு வந்துருச்சு அம்மா. அவன் ரொம்ப நேரமாக அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் வெளிச்சத்தை பார்த்ததும் ஒரே ஹாப்பி ஆகிட்டான். எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுருந்தான். என்னடா எல்லோரும் இருக்கிறாங்க சந்திரவு காணமே அப்படின்னு பார்க்குறீங்களா? அவங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு மீட்டிங்கு. ஸோ அதுக்காக ஒர்க்காக பெங்களூர் போயிட்டாங்க. அதனால தான் வந்து வியனும் நானும் மட்டும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அம்மா அப்பா கூட. அவங்க இருந்தால் பாதி வீடியோ அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் நல்லா எடுத்துருந்துருக்கலாம். பட் அவங்க இல்லாததால் கொஞ்சம் நான் மேனேஜ் பண்ணி எடுத்தேன் எல்லாத்தையும். ஸோ நாங்கள் எல்லாமே கும்பிட்டு அதுக்கப்புறம் மாடுகளுக்கு கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் சாமி கும்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட மூத்த கோமா தான். இதுதான் வந்து மெயினாக பால் கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு இது கொஞ்சம் வந்து குறும்பு பண்ணும், அதனால் அப்பா வந்து பிடிச்சிருக்காரு அவைய. மாட்டுச்சாலையில் வீட்டிலலாம் காப்பு கட்டி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை சுத்தமாக கிருமிகள் இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்கிறதுக்காக அந்த காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்க ஒரு ட்ரெடிஷன். மாந்தலை, வேப்பந்தலை, பூளைப்பூ இது 3 சேர்த்து கட்டுவாங்க. ஸோ அதுதான் அப்பா தலைக்கு மேலே தெரியுது.
ஸோ மாடு ஆடுகளுக்கெல்லாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் பொங்கல் கொடுத்தோம். தம்பியும் அப்பாவும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாடுகளுக்கெல்லாம் ஆல்ரெடி சாப்பிட்டு பழக்கம் இருக்குது. ஸோ கொடுத்தோன்னையும் சாப்பிட்ருச்சு. சின்ன கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால அது சாப்பிட தெரியல, அது என்னன்னு தெரியல. ஸோ அதனால் லைட்டாக வாய் பிளந்து ஊட்டி விட்டான் தம்பி. அதுக்கப்புறம் அது நல்லா சாப்பிட்ருச்சு. மாட்டுகளுக்கெல்லாம் பொங்கல் கொடுத்து முடிச்சாச்சு. இது நம்ம சாப்பிட வேண்டிய டைமு. மற்றவங்களாம் சாப்பிட்டாங்க, அம்மாவும் அத்தையும் பரிமாறிட்டாங்க. வியன் தூங்குகிற டைம்னால நான் அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் லேட்டாக தான் சாப்பிட வந்தேன். ஸோ இன்றைக்கி பட்டி குழம்போட கோஸு, கேரட்டு, பீன்ஸ் பொரியல், பச்சை மாவு கொஞ்சம், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல், இது எல்லாமே வச்சு விருந்து முடிச்சாச்சு. மாட்டு பொங்கல் விருந்து. இதோட இந்த வீடியோவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல்.